வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன தி பொசிஷன் ஆஃப் ஹேனா கிரேஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். ஹேனா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு, அவங்க பேய் பிடிச்சி இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதும் பிரேத பரிசோதனை பண்றதுக்காக மாச்சுரியில வச்சிருக்காங்க. அங்க போனக்கு அடுத்தது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு கீரனையும் அவங்கள சார்ந்தவங்களையும் என்ன பாடுபடுத்தினா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி மொதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் அறிகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு. அதனால ரெண்டு ஃபாதரர் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணோட கை காலை கட்டி இந்த பொண்ணு உடம்புல இருக்க பேயை போட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அவங்க என்னதான் மந்திரம் சொல்லி இந்த பேயை போட்டான்னு சொல்லி பார்த்தாலும் அந்த பேய் உங்க மந்திரத்துக்கு கட்டுப்படாம ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. இதுல ரெண்டு ஃபாதரியார் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஃபாதரியாரை பிடிச்சி அவரை ஃபேன்ல தூக்கி போட்டு அவரை கொலையும் பண்ணுது. இன்னொரு ஃபாதரியார் எப்படியாச்சும் இந்த பேயை போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அவரையும் கொலை பண்ண பாக்குறப்ப இதுக்கு மேலேக்கும் இந்த பேய் கிட்ட நம்மளால போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, தான் பொண்ணை ஒரு தனக்காளி வச்சு கொலை பண்றாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில போட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனை பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சஸ்பெண்ட்ல இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு நாள் ஒரு போலீஸ்காரங்க கூட குற்றவாளி பிடிக்கிறதுக்காக கிரண் போயிருக்காங்க. அப்படி போறப்ப அந்த குற்றவாளி சுடாம கிரண் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவ என்ன பண்ணிருக்கான், கூட வந்த மத்த போலீஸ்காரங்களை சுட்டிருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. தன்னால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல இருந்திருக்காங்க. அதனால எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணை கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கருத்தை தான் தெரியுது, கிரண் வந்து பாத்தீங்கன்னா மாச்சுரியில நைட் உமனா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறவரு, ஒரு பொண்ணு நைட் டைம்ல மாச்சுரியில தனியா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்துராத, உனக்கு துணையா வந்து பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா திறமசாலிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துறாரு. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தனா சரியான ஜொல்லு பாட்டி, எப்ப பார்த்தாலுமே ஜொல்லு விட்டுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசிட்டு இருக்க ஒரு கருப்பினத்தவர். இப்போ வந்து பார்த்தனா கிரண் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட நடந்த சண்டை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த மாச்சிரியோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நபர் வந்துட்டு கதவை திறங்க நான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இந்த இடத்துக்குள்ள வர முடியாதுங்க, யார் நீங்க, உங்க பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், கதவை திற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க அப்பெல்லாம் கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு டெட் பாடி வந்துட்டு இருக்கிறத கிரண் பார்த்துட்டு, சரி அந்த டெட் பாடி போய் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை போய் பார்க்க போறாங்க. இந்த டெட் பாடி வேற யாருமே கிடையாது, முதல் சீன்ல இறந்து போன ஹேனா அப்படின்ற அந்த பொண்ணு தான். அவளோட டெட் பாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவ டெட் பாடி எடுத்து பாக்குறப்ப உடம்புல ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்புல கை காலம் முறிவு இருக்கிறத கிரண் பாக்குறாங்க. உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம், அது மட்டும் இல்லாம நெருப்புல வெந்ததுக்கான சில தடங்களும் இருக்கிறத பார்த்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பாடியை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டெட் பாடியை ஒரு ட்ராக்ல தூக்கி வைக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை எடுக்கலாம்னு சொல்லி போறப்ப அது கீழே விழுந்துட்டு சரி கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்ச குப்பையில எடுக்கிறப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கிரண் கையில கீச்சிச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க கட்டு துணி எடுத்து கட்டு போடலாம் சொல்லி பாக்குறப்ப அவங்க பின்னாடி இருக்க ஹேனாவோட ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா தானா ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. ஆமா இது எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிரண் பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை திருப்பி மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, சரியா மூட முடியல. அப்படி எப்படியோ அதை மூடி ட்ரை பண்றப்ப கிரண் கையில வச்சு இந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விழுந்துட்டு அதுக்கடுத்து கிரண் அதை மூடிட்டு இறந்து போன ஹேனா பத்தி இன்டர்நெட்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைசன்ஸ் வந்து மாட்டுது. இந்த லைசன்ஸ்ல ஹேனாவோட கண்ணு வந்து கருப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீலக்கண்ணு தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த டெட் பாடி எடுத்து பாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்ணு நீல கலர் தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு கிட்ட ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அது உருவம் உட்காருது. என்ன இந்த வண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பார்த்துட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா ஹேனாவோட உடம்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கருப்பான வண்டுகள் வரதை கிரண் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பெல்ல சண்டை போட்டார்ல அந்த ஒரு நபர் வந்துட்டு ஹேனாவோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அம்மா நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க, அப்பெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப, இங்க பாரு பொண்ணு, உனக்கு இது தேவையில்லாத
தேவையில்லாத பிரச்சனை, இது உனக்கு சொன்னாலும் புரியாது, எங்க வழியில என்ன பெற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. அவங்க பறக்காட்டியுமே இவர் என்ன பண்றாருன்னா இந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, அதுக்காட்டி அந்த வாட்ச்மேன் வந்து அந்த டெட் பாடியை காப்பாத்தி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல வச்சுட்டாங்க. அந்த ட்ராக்ல வச்சதுமே அந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஓபன் ஆகிற மாதிரி தெரியுது. என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அந்த டெட் பாடிக்கு எடுத்து பாக்குறப்ப அந்த டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பாய திறக்குமா. இதை பார்த்ததும் கிரண் செம்மையா பயந்து போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிரண்ணோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி இங்க ஏதோ தப்பா நடக்குது, நீங்க வேலை பார்க்கணும் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றப்ப முக்கியம் தான், பட் இன்னைக்கு வேணா நீ நாளைல இருந்து டியூட்டி பார்க்கலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா கீழே போயிட்டு ஒரு வாட்ச்மேன் பேசிட்டு இருக்காங்க. அம்மா மேலைக்கு யாரு இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜொல்லு விடுவான்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் பாடிகளை பாதுகாத்துட்டு இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேனாவோட பாக்ஸுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி என்னத்த பார்த்தா தெரியல, காத்துன்னு கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காத்துல மிதந்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்ததா அந்த பொட்டிக்குள்ள போய் அவன் இறந்த மாதிரி நமக்கு தெரியுது. கிரண் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மேல போறாங்க. மேல வந்து பார்த்தா எல்லா பொருளுமே போட்ட மாதிரிக்கும் சில பொருள்கள்லாம் கலஞ்ச மாதிரி இருக்கு. எங்க போன அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க காலு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பந்து வரத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் கிரணுக்கு அம்மா இந்த பந்து நம்மளுது தானே, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு ஒரு கருப்பான உருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தைக்கு எடுத்துட்டு போமா. அதை பார்த்துட்டு கிரண் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பயந்து போயிட்டாங்க. கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. அது யாரும் சொல்லி பார்த்தா கிரண் லவ் பண்ண முன்னாள் காதலன் தான். புத்த வேலைக்கு போயிருக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி மாச்சுரியில அப்நார்மலான விஷயங்கள் நிறைய நடக்கும், பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்ததா கிரண் என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி செக் பண்ணி பாக்குறப்ப கிரண் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு கருப்பான புருவம் பரத பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்ப ஃப்ரெண்டுக்கார் என்ன சொல்றான்னா, அது ஏதோ நிழல் மாதிரி தெரியுது, இதெல்லாம் எதுக்கு பார்த்து பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவக்கு என்ன பண்றான்னா தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக பெல்ல கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்படி பெல்ல கிளம்பி போயிட்டு இருக்கப்ப அவ பின்னாடி வந்து பார்த்தா வாட்ச்மேன் நிக்கிற மாதிரி தெரியுது. டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப அது வாட்ச்மேன் கிடையாது, ஹேனாப்போட டெட் பாடி தான். அது என்ன பண்ணுதுன்னா இந்த டாக்டரை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம இவங்களை ஏன்டா துரத்திட்டு அப்போ வந்து பார்த்தா அவங்கள மொட்டை மாடி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காத்துல மிதக்க வச்சு கொலை பண்ற மாதிரி காட்டுது. அதுக்கடுத்த கிரண் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வராரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிரண் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இறந்து 3 மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு உடம்புல இருந்த காயம் எதுவுமே இல்ல, பாக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனக்கு இந்த இடத்துல இருக்க பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப பயப்படாதீங்க இது சர்வ சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனும் போயிட்டான். அப்போ போனக்கு அடுத்து கிரண் என்ன பண்றாங்கன்னா சிசிடிவில அவன் போறத பாத்துட்டு இருக்க லிப்டுக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹானாவோட போய் அவனை பின்தொடர்ந்து போறத பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அவனை காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா போறதுக்கு காட்டியுமே அவ என்ன பண்றானா போலீஸ்காரனை அடிச்சு ஒரு ஆம்புலன்ஸ் சொருகி வச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பயத்தோட பார்த்துட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தாருல வாசல்ல நின்னுட்டு அவரு துப்பாக்கி முனையில கிரண் கிட்ட அந்த ஹானாவோட டெட் பாடி கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேற வழி கிடையாது, கிரண் அந்த டெட் பாடி கிட்ட போறாங்க. இவ என்னோட பொண்ணு தான், இவளை கொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹேனாவோட அப்பா தான் இந்த இடத்துல மணி நேரம் சுத்திட்டு இருந்திருக்காரு. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு எரிக்கணும், அப்படி எரிச்சாதான் நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாலே பாத்துட்டாங்களாச்சா, சரி நம்ம எரிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டெட் பாடியை எடுத்துட்டு அடுப்பு கிட்ட போறாங்க. அங்க போனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேனா போய் வந்துட்டு அவங்க அப்பா போட்டு அட்டாக் பண்ண பாக்குது. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு படாத பாடு படுத்து எடுக்கிறா. ஆனா ஒரு கட்டத்து மேல தான் அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல போட்டு எரிச்சிட்டு ஹீரன் கிட்ட வந்து நிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து ஹீரனை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கா போல இருக்கு. ஹீரனும் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரனோட முன்னாள் காதலன் கரெக்டா வந்திருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் உதவியோட வந்துட்டு மாச்சுரியில கிரண் பேரை சொல்லி கூட்டிட்டு இருக்காரு. கிரண் எங்க போனாக்க என்ன ஆனாக்கா அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஆனா இந்த ஹேனா வச்சிருந்த அந்த சவக்கிடங்குல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வரத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கிரண் அதுக்குள்ள இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் திரும்பி பாக்குறாரு. இந்த ஹேனா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேயா மேல நின்னுட்டு இருக்கா. அவளை சுடலான்னு சொல்லி பாக்குறப்ப அந்த கருப்பான போலீஸ்காரனையும் வந்து அந்த கருப்பான வாட்ச்மேனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேனா அப்படின்ற பொண்ணு போட்டு தரையிட்டா. இவ கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் அந்த போலீஸ்காரனை போட்டு தரத்துக்காக பாக்குது. அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுடலான்ட்டு பாக்குறான். ஆனா இந்த பேய் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அவன் கை காலை எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றாங்க, எடுத்து அந்த பேய் சுடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் எரிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க போன அடுத்தது இதை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பேய் என்ன பண்ணுனா கிரண் கிட்ட சண்டை போடுது. கிரண் இது கிட்ட எப்படியோ மல்லு கட்டி அதை அலக்கா தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல போட்டு எரிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து கிரண் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்துல பார்க்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.